ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக புரோட்ரோசோயிக் ராக்ஸ் இன் இந்தியா பார்த்துட்டு இருக்கோம். அதில் விந்தியன் பேசினில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய புரோட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த ராக்ஸான விந்தியன் சூப்பர் குரூப்பை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து கடப்பா பேசினில் டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய புரோட்ரோசோயிக் ராக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த ரெண்டு பேசின்லையும் டெபாசிட் ஆன ராக்ஸோட ஏஜ்னு பார்த்தோம்னா, கடப்பா பேசின்ல லோவர் புரோட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த, தட் இஸ் லோவர் கடப்பா சூப்பர் குரூப்பை சேர்ந்த பாப்பாகனி குரூப் ஆஃப் ராக்ஸை பேலியோ புரோட்ரோசோயிக் ஏஜும், அதை தவிர மற்ற குரூப் ஆஃப் ராக்ஸ் எல்லாமே, இப்போ கடப்பா பேசின் எடுத்துக்கிட்டோம்னா பாப்பாகனியை தவிர்த்து சித்திரவதி, நல்லமலை, ஸ்ரீசைலம் குவாட்சைட்ஸ், கர்னூல், இது எல்லாமே பிலாங் டு த மீசோ புரோட்ரோசோயிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். மீசோ புரோட்ரோசோயிக் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி விந்தியன் பேசின் எடுத்துக்கிட்டோம்னா விந்தியன் சூப்பர் குரூப்ல லோவர் விந்தியன் அப்படிங்கிறது மீசோ புரோட்ரோசோயிக் ராக்ஸ் ஏஜ்னு சொன்னோம். அதை ஓவர்லைன் பண்ணி வரக்கூடிய அப்பர் விந்தியன் அப்படிங்கிறது நியோ புரோட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல மீசோ புரோட்ரோசோயிக் ஏஜை சேர்ந்த ராக்ஸ் அப்படின்னு நம்ம கடப்பா பேசின்ல என்ன படிச்சோமோ அதுக்கு ஈக்குவலண்டா அதே மீசோ புரோட்ரோசோயிக் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அனதர் சக்சஷன், அனதர் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது எங்க டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஃபோல்டு பெல்ட். டெல்லி ஃபோல்டு பெல்ட், அந்த டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா டெல்லி சூப்பர் குரூப் அப்படின்னு சொல்றோம். டெல்லி சூப்பர் குரூப். அந்த டெல்லி சூப்பர் குரூப் அப்படிங்கிறது ஃபோல்டு பெல்ட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்க காரணத்தினால அந்த ஃபோல்டு பெல்ட்டுங்கிறது ஒரு லீனியர் பெல்ட்டா கிடைக்குது. அதோட லென்த்னு பார்த்தோம்னா 450 கிலோமீட்டர் லென்த்ல கிடைக்குது. இன் வேரியிங் வித்து வந்து வேரி ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒரு விதமான வித்து இருக்க மாதிரி இருக்கு. ஸோ டெல்லி ஃபோல்டு பெல்ட் அப்படிங்கிறது 450 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஃபோல்டு பெல்ட்டா இருக்கு. அந்த லீனியர் ஃபோல்டு பெல்ட்ல கிடைக்கக்கூடிய சக்சஷன் ஆஃப் ராக்ஸை டெல்லி சூப்பர் குரூப்னு சொல்றோம். அதோட ஏஜ் வந்து மீசோ புரோட்ரோசோயிக் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த கடப்பா சூப்பர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட பவுண்டரிஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோல்டு பெல்ட் வெஸ்ட்ல பவுண்டரியா இருக்கக்கூடிய, இந்த ஃபோல்டு பெல்ட்டுக்கு வெஸ்ட்ல பவுண்டரியா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வார் கிரேட்டான். மார்வார் கிரேட்டான் அது பவுண்டரியா இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி அங்க என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபுல்லார்ட் லீனியமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஃபுல்லார்ட் லீனியமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ டெல்லி ஃபோல்டு பெல்ட் அப்படிங்கிறதோட வெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்வார் கிரேட்டான் இருக்கு. மார்வார் கிரேட்டான் அந்த அந்த பவுண்டரியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லார்ட் லீனியமெண்ட். ஃபுல்லார்ட் லீனியமெண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சரல் லீனியமெண்ட் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதே அந்த ஃபோல்டு பெல்ட்டோட ஈஸ்டர்ன் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா கலிங்குமன் லீனியமெண்ட்னால பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கலிங்குமன் லீனியமெண்ட்னால பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கலிங்குமன் லீனியமெண்ட். ஸோ இது வந்து ஆரவல்லி ஃபோல்டு பெல்ட்டோட மார்ஜின்ல கிடைக்கும். ஆரவல்லி ஃபோல்டு பெல்ட்டோட மார்ஜின்ல கிடைக்கும். இந்த டெல்லி சூப்பர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெபாசிட் அந்த அந்த ஃபோல்டு பெல்ட்ல டெபாசிட் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புரோட்ரோசோயிக் செடிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் பட் இன்டர்லிங்க்டு சப்பேசின்ஸ்ல டெபாசிட் ஆகக்கூடிய செடிமெண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஐசோலேட்டட் பேசின்ஸ், சின்ன சின்ன பேசின்ஸா தனித்தனியா நிறைய பேசின்ஸ் இருக்கு. அந்த பேசின்ஸ்ல புரோட்ரோசோயிக் ஏஜ் சேர்ந்த செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆயிருக்கு. அது ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டா நமக்கு கிடைக்குது. தென் இது எல்லாமே எலிவேட் ஆகி ஃபோல்டு பெல்ட்டில் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படிதான் வந்து இந்த டெல்லி சூப்பர் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு.
சின்ஹா அண்ட் ராய் அப்படிங்கிறவர் 1998ல சின்ஹா அண்ட் ராய் அப்படிங்கிறவங்க. சின்ஹா அண்ட் ராய் அப்படிங்கிறவர் 1998ல சின்ஹா அண்ட் ராய் அப்படிங்கிறவங்க 1988ல இந்த ஃபோல்டு பெல்ட், டெல்லி ஃபோல்டு பெல்ட் அல்லது டெல்லி ஓரோஜன் அப்படிங்கிறத 2 டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஒன்று நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட் அண்ட் சவுத் டெல்லி ஃபோல்டு பெல்ட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த சின்ஹா அண்ட் ராய்ங்கிறவங்க இந்த ஃபோல்டு பெல்ட்டை நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டாகவும் சவுத் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டாகவும் பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய இன்ட்ரூசிவான கிரானைட்ஸோட ஏஜை பேஸ் பண்ணி இந்த சின்ஹா அண்ட் ராய் அப்படிங்கிறவங்க நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்டையும் சவுத் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்டையும் பிரிக்கிறாங்க. நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்டில் இன்ட்ரூசிவான கிரானைட்டோட ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 1440லேருந்து 1660 மில்லியன் வருஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணி கிடைக்கும். நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்டில் 1440லேருந்து 1660 மில்லியன் வருஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணி கிரானைட்ஸ்க்கு வந்து இன்ட்ரூசிவ் கிடைக்குது. இதே சவுத் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்னு எடுத்துட்டீங்கன்னா 730லேருந்து 968 மில்லியன் வருஷம் 968 மில்லியன் வருஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரூசிவ் கிரானைட்ஸ் கிடைக்குது. இந்த 2 பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சிருக்காங்க. பின்னால வந்த ராய் அண்ட் ஜாகர் அப்படிங்கிறவங்க ராய் அண்ட் ஜாகர் 2002ல அவங்க வந்து இந்த கிளாசிபிகேஷன் அல்ல இந்த டிவிஷனை வந்து அவங்க ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா, நார்தர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல கிடைக்கக்கூடிய ராக்ஸ் வந்து யங்கர் புரோட்டோசோயிக் ராக்ஸா இருக்கு. சதர்ன் டெல்லி ஃபோல்டுல கிடைக்கக்கூடியது ஓல்டர் புரோட்டோசோயிக் ராக்ஸா இருக்கு. நார்தர்ன் டெல்லி ஃபோல்டுல கிடைக்கக்கூடிய ராக்ஸ் வந்து யங்கர் ராக்ஸா இருக்கு. பட் இன்ட்ரூசிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா நார்தர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல வரக்கூடிய இன்ட்ரூசிவ்ஸ் ஓல்டராகவும் சதர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல வரக்கூடியது யங்கராகவும் இருக்கு ஏஜ் வைஸ். சரிங்களா? இன்ட்ரூசிவ்ஸை வச்சு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இந்த ராய் அண்ட் ஜாகர் அப்படிங்கிறவங்க இந்த டிவிஷனை ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? பட் இந்த 2 ஃபோல்டு பெல்ட்டையும் பிரிக்கக்கூடிய லைனா நமக்கு என்ன இருக்குன்னா பித்தூர் பிசங்கன் லயன். பித்தூர் பிசங்கன் லயர். பித்தூர் பிசங்கன் லயன். இன்னொரு லீனியமெண்ட் லைன். இந்த லீனியமெண்ட் லைன் தான் நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டையும் சவுத் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டையும் செப்பரேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருக்கு. இந்த டெல்லி ஃபோல்டு பெல்ட் ராக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடைக்குது அப்படின்னா ஆரவல்லி மவுண்டைன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். அப்படின்னா ஆரவல்லி கிரேட்டான்ஸ்ல இதுக்கான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு. இது வந்து ஆரவல்லியில தொடங்கி ஃப்ரம் டெல்லி இந்த சவுத் வெஸ்ட்ல தொடங்கி இந்த டைரக்ஷன் ஆஃப் ஹரியானா அண்ட் ராஜஸ்தான் அண்ட் பார்ட் ஆஃப் குஜராத் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடங்கள் ஃபுல்லாவே இந்த டெல்லி சூப்பர் குரூப்னு சொல்லக்கூடிய சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் புரோட்டோசோயிக் ஏஜஸ் இந்த ராக்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதோட கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சரி, அதுக்கு முன்னாடி லித்தாலஜி பார்த்துருவோம். டாமினன்ட் லித்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சூப்பர் குரூப்ல கிடைக்கக்கூடிய டாமினன்ட் லித்தாலஜின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்சைட்ஸ் கிடைக்குது, கங்க்ளாமரேட்ஸ் கிடைக்குது, கிரிட்ஸ், ஸ்லேட்ஸ் அண்ட் ஃபில்லைட்ஸ் கிடைக்குது. முக்கியமா பெட்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் கிடைக்குது அண்ட் ஆல்சோ பிரசன்ட் சபார்டினேட் குவான்டிட்டி. மேஜரா என்ன சொல்றோமோ அதுக்கு சபார்டினேட்டா லைம்ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த லைம்ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்டட் டு கால்சிக் சிஸ்டாவும் கால்சிக் நெய்சஸாவும் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த லைம்ஸ்டோன்ஸ் வந்து அடுத்தடுத்து நடந்த இன்ட்ரூஷன் ஆக்டிவிட்டீஸ்ல கால்சிக் சிஸ்டாவும் கால்சிக் காம்போசிஷன் இருக்கக்கூடிய நெய்ஸாவும் மாற ஆரம்பிச்சு.
கால்சியம் ரிச் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்ட் அண்ட் கால்சியம் காம்போசிஷன் ரிச் இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்கக்கூடிய நைசஸாகவும் மாறுது. இந்த என்டையர் டெல்லி சூப்பர் குரூப்போட திக்னஸ், டோட்டல் திக்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அபவுட் 7 கிலோமீட்டர்ஸ்க்கு கிடைக்கும். இப்ப இந்த குரூப் ஆஃப் ராக்ஸை வந்து நம்ம வந்து கடப்பா சூப்பர் குரூப்புக்கு ஈக்குவலன்ட்னு பேசுறோம் இல்லையா? கடப்பா சூப்பர் குரூப்ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, கடப்பா சூப்பர் குரூப், கடப்பா பேசினோட வெஸ்ட் பார்ட் வந்து அன்டிஃபார்ம்டா இருக்கு, ஈஸ்டர்ன் பார்ட் வந்து டிஃபார்ம்டா இருக்கு, ஃபீபிள் மெட்டமாரிசத்தோட இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் அந்த கேரக்டருக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது டெல்லி சூப்பர் குரூப். ஏன்னா இதுல அதிகமா மெட்டமாரிசம், அதிகமான டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதோட விளைவா இந்த டெல்லி சூப்பர் குரூப்ல நமக்கு என்னன்னா எக்ஸ்டென்சிவ் ஃபோல்டிங், ஃபால்ட்டிங்லாம் நடக்கும். நிறைய இன்ட்ரூசிவ் பாடிஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் இன்ட்ரூசிவ் பாடிஸ் எல்லாம் வந்து இந்த குரூப்ல கிடைக்கிறது உண்டு. ஓகேங்களா? தென் கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸ்ட்ராட்டிகிராஃபிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ரீவியஸா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹெரோன் அப்படிங்கிறவர் 1935ல, ஹெரோன் அப்படிங்கிறவர் 1935ல எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சூப்பர் குரூப்பை லோவர் பார்ட்டுங்கிறது அரினேசியஸ் செடிமெண்ட்ஸ்னால உருவான ஆல்வார் குரூப் அப்படிங்கிறதாவும் அல்லது ஆல்வார் சீரீஸ் அப்படிங்கிறதாவும், அப்பர் பார்ட் அப்படிங்கிறது அர்ஜிலேசியஸ் செடிமெண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்ட அஜப்கர்க் சீரீஸ் அல்லது அஜப்கர்க் குரூப். என்டையர் டெல்லி சூப்பர் குரூப்ல கிடைக்கக்கூடிய சக்சஷனோட லோவர் பார்ட் அப்படிங்கிறது அரினேசியஸ் ரிச் செடிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, அரினேசியஸ் ரிச் செடிமெண்ட்ஸ்னா சாண்ட்ஸ்டோன் அண்ட் இட்ஸ் வெரைட்டி. சரிங்களா? அந்த சாண்ட்ஸ்டோன் ரிச் ராக்ஸ் இருக்கக்கூடிய ஆல்வார் குரூப் அல்லது ஆல்வார் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். சீரீஸுங்கிற வார்த்தை வந்து ப்ரீவியஸா யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? தென் அப்பர் பார்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜிலேசியஸ்னா சாண்டுக்கு அடுத்த சைஸ் இருக்கக்கூடிய சில்ட்னால உருவாக்கக்கூடிய பாறைகள், சில்ஸ்டோன், ஷேல் இந்த மாதிரியான ராக்ஸ்னால டாமினண்டா இருக்கக்கூடிய அஜப்கர்க் அப்படிங்கிற சீரீஸ் அல்லது அஜப்கர் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறத ஹெரோன் அப்படிங்கிறவர் 1935ல பிரிக்கிறார். இந்த ரெண்டுக்கும் இடையில, அதாவது ஆல்வாருக்கும் அஜப்கருக்கும் இடையில கார்பனேட் ராக்ஸ் இருக்கு. அந்த கார்பனேட் ராக்ஸை வந்து குசல்கர்க் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. குசல்கர்க் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லோவர் பார்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அரினேசியஸ்னால டாமினன்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது ஆல்வார் குரூப்னு சொல்றோம். அப்பர் பார்ட்னு எடுத்துட்டோம்னா அர்ஜிலேசியஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு, அஜப்கர்க் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்வாருக்கும் இந்த அஜப்கர்க்குக்கும் இடையில பிட்வீன்ல கால்கேரியஸ் ராக், கார்பனேசியஸ் ராக் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குசல்கர்க் லைம்ஸ்டோன், குசல்கர்க் லைம்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? பட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டா பிரிச்சாங்க இல்லையா? நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த டெல்லி சூப்பர் குரூப் ஆஃப் ராக்ஸ் எல்லாம் வந்து ஐசோலேட்டடா சின்ன சின்ன பேசின்ஸ்ல டெபாசிட் ஆகி ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க் ஆகி நமக்கு ஃபோல்டு பெல்ட்டா எழும்பி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட், சவுத் டெல்லி ஃபோல்டு பெல்ட்னு ரெண்டா பிரிச்சாங்க இல்லையா? இதுல நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டுக்குள்ள 3 சப்பேசின்ஸ் இருக்கு. 3 சப்பேசின் இருக்கு. பயானா லால் சோல்ட் அப்படிங்கிற ஒரு பேசின், ஆல்வார் பேசின் அண்ட் கேட்ரி பேசின் அப்படிங்கிற 3 பேசின் இருக்கு. இந்த 3 பேசின்ல நான் எழுதிடுறேன். ஸோ நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல 3 பேசின்ஸ் இருக்கு. பயானா, லால் சோட், ஆல்வார் அண்ட் கேட்ரி. இந்த 3 பேசின் இருக்கு. சதர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல ஈஸ்டர்ன் பேசின், வெஸ்டர்ன் பேசின் அப்படின்னு இருக்கு. ஈஸ்டர்ன் பேசினை வந்து பீம் பேசின் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் பேசினை வந்து சென்ட்ரா பேசின் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரா பேசின். ஈஸ்டர்ன் பேசினை வந்து பீம் பேசின் சொல்லுவோம், வெஸ்டர்ன் பேசினை சென்ட்ரா பேசின் சொல்லுவோம். இந்த ஈஸ்டர்ன் பேசின்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் அப்படிங்கிறது கோகுண்டா குரூப் ஆஃப் ராக்ஸ்.
கோகுண்டா குரூப் ஆஃப் ராக்ஸ். கோகுண்டா குரூப் ஆஃப் ராக்ஸ். வெஸ்டர்ன்ல கிடைக்கக்கூடியது கும்பல்கர்க் குரூப் ஆஃப் ராக்ஸ். கும்பல்கர்க் குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த கும்பல்கர்க் குரூப் ஆஃப் ராக்ஸ்ல இருந்து இன்னொரு ஒரு டயக்னஸ்டிக் ராக் டைப் என்ன அப்படின்னா ஃபுல்லார்ட் ஓஃபியோலைட் ஷூட். ஃபுல்லார்ட் லீனியமெண்ட்ங்கிறத ஏற்கனவே சொன்னோம். அந்த ஃபுல்லார்ட் ஓஃபியோலைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் அந்த கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ராக் டைப்ஸ் வந்து ஓஃபியோலைட் ஷூட்னா நம்பர் ஆஃப் ராக்ஸ், நிறைய ராக்ஸ் இருக்கும். பேசிக் அல்ட்ராமேஃபிக்னு கம்பைண்டா அது நிறைய ராக்ஸ் கிடைக்கும். அதை வந்து ஓஃபியோலைட் ஷூட்ஸ்ன்னு சொல்றோம். ரெப்ரசென்டிங் த கிரஸ்டோட பவுண்டரி அண்ட் மேண்டிலோட ஆரம்பம் இதை சேர்த்தாப்புல நமக்கு வந்து ராக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல பயானா லால் சால்ட்ங்கிற பேசின், ஆழ்வார் பேசின், கேட்ரி பேசின். இந்த பயானா லால் சால்ட் பேசின்லையும் ஆழ்வார் பேசின்லையும் ஒரே டைப் ஆஃப் லித்தாலஜி இருக்கும். கேட்ரி பேசின்ங்கிறது சம்திங் டிஃபரெண்டா இருக்கும். சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்னு எடுத்துட்டீங்கன்னா ஈஸ்டர்ன்ல வந்து பீம் பேசின், வெஸ்டர்ன்ல வந்து சென்ட்ரா பேசின். பீம் பேசின்ல கிடைக்கக்கூடிய ராக்ஸ் வந்து கோகுண்டா குரூப் ஆஃப் ராக்ஸ் which is equivalent to the ஆழ்வார் குரூப் ஆஃப் ராக்ஸ், which is equivalent to the ஆழ்வார் குரூப். இந்த கும்பல்கர் குரூப் ஆஃப் ராக்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கும்பல்கர் குரூப் ஆஃப் ராக்ஸ் வந்து which is equivalent to the அஜப்கர் குரூப் ஆஃப் ராக்ஸ். ஓகேங்களா? அந்த கும்பல்கர் குரூப் ஆஃப் ராக்ஸ்ல இருந்து டயக்னஸ்டிக்கா இருக்கக்கூடியது ஓஃபியோலைட் ஷூட்ஸ், ஃபிளார்ட் ஓஃபியோலைட் ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரஸ்ட் மேண்டில் பவுண்டரிக்கான பேசிக் அண்ட் அல்ட்ரா பேசிக் ராக்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ங்கிறது வந்து பெஸ்ட் ஸ்டடி ஏரியா. நம்ம அந்த புரோட்டோசோயிக் ஏஜுக்கான ராக்ஸுக்கான சக்சஸனை படிக்கிறதுல வந்து பெஸ்டா கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல இருக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் அந்த கேட்ரி பேசின்ல வந்து இம்பார்ட்டன்டான காப்பர் மினரலைசேஷன் இருக்குங்கிறதுனால அதோட ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா பை ராக்ஸாவே அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். பை ராக்ஸாவே அது காம்ப்ளெக்ஸ் நேச்சர்ல கிடைக்கும். பட் இன்ட்ரூசிவ்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ங்கிறது இன்ட்ரூசிவ்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது. எரின்புரா கிரானைட்ஸ் அண்ட் மலானி இக்னியஸ் ஷூட்ஸ் ஆஃப் ராக்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட் ரீஜியனுக்குள்ள அடங்கும். ஓகேங்களா? நார்த் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரூசிவ்ஸும் இருக்கு. பட் இந்த ரெண்டு நான் சொல்ல சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல சொல்லப்பட்ட மலானி இக்னியஸ் ஷூட்ஸா இருந்தாலும் சரி, எரின்புரா கிரானைட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நார்த் டெல்லி ஃபோல்டுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கிரானைட்டிக் இன்ட்ரூஷன்ங்கிறது பெருசா கிடையாது. ஓகேங்களா? நெஃப்லின் சைனைட் ராக் இன்ட்ரூசிவ்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சிலது இருந்தாலும் பட் அந்த அளவுக்கு ஜியாலஜிக்கலி இம்பார்ட்டன்ஸ் வந்து கிடையாது, பர்டிகுலரா இன்ட்ரூசிவ்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ நார்த் டெல்லி ஃபோல்டு பெல்ட் அப்படிங்கிறது ஸ்டெடிக்கு பெஸ்ட் அப்படிங்கிறதுனால பயானா லால் சால்ட் பேசின்லையும் சரி ஆழ்வார் பேசின்லையும் ஒரே லித்தாலஜி அப்படிங்கிறதுனால நம்ம அதுல என்ன ராக் டைப் மேஜரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதான் வந்து நார்தன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்ல கிடைக்கக்கூடிய சக்சஷன். ஸோ பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்கேன் ஏஜை சேர்ந்த ரயோலோ குரூப் அல்லது பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அதை தொடர்ந்து அன்கன்ஃபர்மிட்டி, தென் பேஸ்மெண்ட்ல ஆழ்வார் குரூப் விச் இஸ் லோவர் அரினேசியஸ் ராக்ஸ், அதை ஓவர்லைன் பண்ணி அஜப்கர் அப்பர் அர்ஜிலேசியஸ் ராக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆழ்வார் பேசின் நம்ம பர்டிகுலரா எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து இக்னியஸ் இன்ட்ரூசிவ் ஏற்கனவே இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இக்னியஸ் இன்ட்ரூசிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா சதர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட், சதர்ன் டெல்லி ஃபோல்டு பெல்ட் இக்னியஸ் இன்ட்ரூஷன் எடுத்தோம்னா சதர்ன் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல எரின்புரா கிரானைட் அண்ட் மலானி இக்னியஸ் ஷூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலானி இக்னியஸ் ஷூட்ஸ் வந்து நியோ புரோட்டோசிக் ஏஜை சேர்ந்தது. நியோ புரோட்டோசோயிக் ஏஜை சேர்ந்தது. எரின்புரா அப்படின்னா மீசோ புரோட்டோசோயிக் ஏஜை சேர்ந்தது. ஓகேங்களா? ரைட். அப்ப பேஸ்மெண்ட்ல வந்து ரயோலோ குரூப் ஆஃப் ராக்ஸ்
அப்படிங்கிறது கிடைக்குது, அல்லது பேண்டட் நைசஸ் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அதுக்கு மேலதான் நமக்கு கிடைக்குது டெல்லி சூப்பர் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரயலோ குரூப்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரயலோ குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆழ்வார் பேசின்ல 2 இடத்துல அதுக்கான டெபாசிஷனுக்கான சென்டர் இருக்கு. 2 இடத்துல டெபாசிட் ஆயிருக்கு. இந்த ரயலோ குரூப் ஆஃப் ராக்ஸ்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கார்பனேட் காம்போசிஷன் இருக்கக்கூடிய ராக், அதாவது கால்சியம் கார்பனேட் ரிச் இருக்கக்கூடிய ராக். லைம்ஸ்டோனோ டோலமைட்டோ வந்து டாமினண்டா டெபாசிட் ஆயிருக்கு. லைம்ஸ்டோன் தான் அதிகமா டெபாசிட் ஆயிருக்கு, டோலமைட் கூட கிடையாது, லைம்ஸ்டோன் தான் டெபாசிட் ஆயிருக்கு. 2 சென்டர்ல, ஒன்னு டோகெட்டா அப்படிங்கிற சென்டர்ல, இன்னொன்னு மக்ரானா அப்படிங்கிற சென்டர்ல. இந்த ஆழ்வார் பேசின்லயே 2 சப் பேசின் இருக்கு, டோகெட்டா அண்ட் மக்ரானா அப்படின்னு 2 சப் பேசின். டோகெட்டா அண்ட் மக்ரானா, இந்த 2 சப்பேசின் இருக்கு. இந்த 2 சப்பேசின்லயுமே ரயோலோ சீரிஸுக்கான கார்பனேட் ரிச் செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இதுல டொகேட்டா அப்படிங்கிற பேசின்ல தான் ஃபர்ஸ்ட் கார்பனேட் ராக்ஸ் வந்து டெபாசிட் ஆச்சு. லேட்டரா தான் மக்ரானால டெபாசிட் ஆச்சு. அடுத்து நடந்த இன்ட்ரூசிவ் ஆக்டிவிட்டீஸ்ல அந்த லைம்ஸ்டோன் எல்லாம் என்னவாயிருச்சு அப்படின்னா மார்பிள்ஸா மாற ஆரம்பிச்சது. அந்த மார்பிள்ஸா மாற ஆரம்பிக்கும் போது இந்த மக்ரானா சப்பேசின்ல மக்ரானா மார்பிள் அண்ட் ராஸ் மார்பிள்ஸ் அப்படின்னு 2 டிஃபரண்ட் மார்பிள்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது. மக்ரானாங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய மார்பிள், ராஸ் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய மார்பிள். இந்த 2 இடத்துல கிடைக்கக்கூடிய மார்பிள்ஸுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் டெக்கரேட்டிவ் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ஏற்கனவே ஆர்கென்ட்ராக்ஸை பத்தி படிக்கும்போது ஆரவல்லி பண்டல்கன் கிரேட்டான்ஸ் ராக்ஸ் அதுல இருக்கக்கூடிய ஆர்கென்ட்ராக்ஸை பத்தி படிக்கும்போது சொல்லியிருந்தேன். மக்ரானா மார்பிள் அப்படிங்கிறது தான் தாஜ்மஹால்ல கட்டப்பட்ட மார்பிள். ஓகேங்களா, இங்க இருந்து எடுத்துட்டு போய் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்ரானால இருந்து எடுத்துட்டு போய் பாலிஷ் செய்யப்பட்டு கட்டப்பட்டது தான் தாஜ்மஹால்ல இருக்கக்கூடிய மார்பிள்ஸ். அந்த என்டையர் தாஜ்மஹாலுமே மார்பிள்ஸ்னால கட்டப்பட்டது. அந்த மார்பிள்ஸ் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்ரானா ரயோலோ சீரியஸ்க்குள்ள உள்ளடங்கக்கூடிய மக்ரானா அப்படிங்கிற மார்பிளை சேர்ந்தது அப்படிங்கிறத அதுலயே சொல்லியிருந்தேன். ஸோ அதை ரிமெம்பர் பண்றேன். இந்த 2 பேசின்ஸ்லயும் இந்த 2 சப் பேசின்ஸ்லயும் ரயோலோ குரூப்பை சேர்ந்த அந்த லைம்ஸ்டோன் டெபாசிட் இருந்துச்சு. தென் அது வந்து ஃபியூச்சர்ல நடந்த இன்ட்ரூசிவ்ஸ்னால அது மெட்டமார்ஃபஸ் ஆகி மார்பிளா ஃபார்ம் ஆகி அந்த மார்பிள்ஸை தான் நம்ம வந்து டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட். இந்த ஆழ்வார் குரூப்னு எடுத்துட்டோம்னா அதுல டாமினண்டா பாத்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது, ஆழ்வார் குரூப்ல டாமினண்டா கிடைக்கக்கூடிய லித்தாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்ட்சைட்ஸ், கிரிட்ஸ் அண்ட் கங்க்ளாமரேட்ஸ். அது போக ஷேல் பெட்டும் லைம்ஸ்டோனும் இம்பியூரா கிடைக்கும். ஓகேங்களா, குவார்ட்சைட், கிரிட், கங்க்ளாமரேட் அப்படிங்கிறது எசென்சியலாகவும், ஷேலும் லைம்ஸ்டோனும் மைனர் அமௌண்ட்ல இம்பியூரா கிடைக்குது. இதோட லோவர் பார்ட்ல ஆழ்வார் குரூப்போட லோவர் பார்ட்ல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா செவரல் லாவா ஃப்ளோஸ் கிடைக்குது அண்ட் செல்ஸ் ஆஃப் பேசிக் காம்போசிஷன் கிடைக்குது. அடுத்து அஜப்கர் குரூப் எடுத்தீங்கன்னா மெயின்லி அர்ஜிலேசியஸ் அப்படிங்கிறதுனால ஷேல் டைப் ஆஃப் செடிமெண்ட்ஸ், அதாவது சில்ட் சைஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ்னால உருவாகக்கூடிய பாறைகள் இருக்கு. அதுல வந்து அது அந்த அர்ஜிலேசியஸ்னு சொல்லக்கூடிய ஷேல் சில் ஸ்டோனை தவிர்த்து சிலிசியஸ் லைம்ஸ்டோன் கிடைக்குது, கால்கேரியஸ் சில்ஸ் கிடைக்குது, ஃபெருஜினஸ் குவார்ட்சைட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த அஜப்கர் குரூப்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியஸ் டிகிரி ஆஃப் மெட்டமார்பிசத்தை அட்டைன் பண்ணிருக்கு. அங்க கிடைக்கக்கூடிய மெட்டமார்பிக் ராக்னு பாத்தீங்கன்னா ஸ்லேட் அண்ட் ஃபில்லைட்ஸ் அப்படிங்கிறது மெட்டமார்பிக் ராக்கா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஸ்லேட் அண்ட் ஃபில்லைட் அப்படிங்கிறது ஷேலுங்கிற செடிமெண்டரி ராக்கு லோ கிரேட் மெட்டமாரிசம் ஆனா ஸ்லேட்டாகவும் ஹை கிரேட் மெட்டமாரிசம் ஆனா ஃபில்லைட்டாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அங்க அந்த ஷேலுங்கிறது மெட்டமாரிசம் ஆனதுனால ஸ்லேட் அண்ட் ஃபில்லைட் ராக்ஸ் கிடைக்குது. தென் அது போக இன்ட்ரூடரா பெக்மைட்ஸ் அண்ட் அப்ளைட்ஸ், ஃபெல்சிக் வல்கனிக் ராக்ஸோட இன்ட்ரூஷன்ஸ், கிரானைட்டிக் இன்ட்ரூஷன், பெக்மடைட் ராக் அண்ட் அப்ளைட்டிக் ராக்ஸ்க்கான இன்ட்ரூஷன் நடக்குது. அதனால அங்க கிடைக்கக்கூடிய நெய்ஸஸ் வந்து காம்போசிட் நெய்ஸா இருக்கு. காம்போசிட் நெய்ஸ்னா எல்லா விதமானதா கலந்து மாறி கிடைக்குது. ஓகேங்களா, அந்த லைம்ஸ்டோன் அந்த மெட்டமார்சத்துல வந்து கால்சியம் ரிச் சிஸ்ட், கால்சியம் ரிச் நெய்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது.
நம்ம அந்த மைனர் அமௌண்ட் ஆஃப் சிலிசியஸ் லைம்ஸ்டோன் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் மெட்டமாலிசம் ஆகும்போது கால்சியம் ரிச் சிஸ்டாவும் கால்சியம் ரிச் நெய்சஸாவும் நமக்கு கிடைக்கும். ரைட். அடுத்து ஆழ்வாருக்கும் அஜப்கர்புக்கும் இடையில இருக்கக்கூடிய கார்பனேட் ராக்ஸா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா குசல்கர்க் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். இந்த குசல்கர்க் லைம்ஸ்டோன் வந்து ஆழ்வார் சூப்பர் குரூப்புக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது. அங்க கிடைக்கக்கூடியது எல்லாமே பேண்டட் லைம்ஸ்டோன்ஸ், டார்க் கிரே அண்ட் பிளாக் கலர்ல நமக்கு அங்க கிடைக்குது. அங்க கிடைக்கக்கூடிய லைம்ஸ்டோன்ஸ் எல்லாம் ஹைலி மெட்டமார்போஸ்ட் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் நமக்கு கிறிஸ்டலைன் லைம்ஸ்டோன்ஸா கிடைக்கும். கிறிஸ்டலைன் லைம்ஸ்டோன்ஸா கிடைக்கும். அந்த லைம்ஸ்டோனோட திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மீட்டர் திக்னஸ்ல இருக்கு. அந்த குசல்கர்க் லைம்ஸ்டோன்ஸ்ல சில லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சில லேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பெட்ஸ் அல்லது ஹரிசான் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரெக்ஷியேட்டட் ராக்ஸ் இருக்கு. பிரெக்ஷியேட்டட் ராக்ஸ், அந்த ராக்ஸை என்ன நேம்ல ஜியாலஜிக்கலி சொல்றோம் அப்படின்னா ஹார்ன்ஸ்டோன் பிரெக்ஷியான்னு சொல்றோம். ஹார்ன்ஸ்டோன் பிரெக்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஹார்ன்ஸ்டோன் பிரெக்ஷியா. அது ஏன் ஹார்ன்ஸ்டோன் பிரெக்ஷியா இல்ல பிரெக்ஷியேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரெக்ஷியேட்டட் அப்படின்னா கிடைக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் ஷார்ப்பா ஆங்குலர் ஷேப்ல கிடைக்கும். கோர்ஸா ரவுண்டடா கிடைச்சா கங்க்ளாமரேட்னு சொல்றோம். கோர்ஸா ஆங்குலர் ஷேப்ல கிடைச்சா பிரெக்ஷியான்னு சொல்றோம். அப்ப அது அங்க ஒரு டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, டிஃபார்மேஷன்ல ஒரு ராக் இன்னொரு ராக்கோட மோதுறதோட விளைவுல ஏற்கனவே இருக்கக்கூடிய ராக் என்ன ஆகுது அப்படின்னா கிரஷ் ஆகுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க புரோக்கன் பீசஸ் கிடைக்குது. அங்க புரோக்கன் பீசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆங்குலர் ஷேப்ல இருக்கறனால அதை பிரெக்ஷியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ராக்குக்கு பேர் என்ன சொன்னா ஹார்ன்ஸ்டோன் பிரெக்ஷியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பிரெக்ஷியா எப்படி இருக்கு அப்படின்னா angular pieces of quartz கிடைக்குது. அது embedded fine grain matrixல embedded ஆயிருக்கு. அதாவது fine grain matrixல coarse grained brexia அப்படிங்கிறது embedded ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னோம்னா கேசரி மேல பெரிய முந்திரி இருக்க மாதிரி. இந்த கேசரிங்கிறது என்னன்னா fine grained matrix அப்படின்னு சொல்றோம். fine grained matrix அப்படின்னு சொல்றோம். கோர்ஸா இருக்கக்கூடிய அந்த முந்திரி இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆங்குலர் பீசஸ் ஆஃப் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி கேசரி மேல பெருசா முந்திரி பதிஞ்ச மாதிரி இருக்கோ அது மாதிரி இந்த பிரெக்சியேட்டட் குவார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபைன் கிரைன் மேட்டர்ஸ் மேல எம்பெடடா இருக்கிறதா இந்த குசல்கர்க் லைம்ஸ்டோன் இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த ஆழ்வார் குரூப்லையும் முன்னாடி சொல்லப்பட்ட பயானா லெவல் சால்ட் அப்படிங்கிற பேசின்லையும் ஒரே லித்தாலஜிங்கிறதுனால இந்த ஆழ்வார் குரூப்ல இருக்க மாதிரியே கேரக்டர்ஸ்ல தான் நமக்கு அங்கேயும் கிடைக்குது. மூணாவது அவனு சொன்னோம் டெல்லி ஃபோல்ட் பெல்ட்ல கேட்ரி பேசின். அந்த கேட்ரி பேசின் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் மினரலைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம சிங்மூல படிச்ச மாதிரி காப்பர் மினரலைசேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட இந்த கேட்ரி பேசின்ல கிடைக்கக்கூடிய கேட்ரி பெல்ட் ஆஃப் ராக்ஸ், அந்த பெல்ட் ஆஃப் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பெல்ட்டா இருக்கு. அங்க கேட்ரி காப்பர் பெல்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மெட்டமார்பிசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்னட்டிசம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மினரலைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேங்களா? இந்த பெல்ட் வந்து நார்த் கேட்ரி பெல்ட் என்கேபி, அதே மாதிரி சவுத் கேட்ரி பெல்ட் எஸ்கேபி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். இந்த ரெண்டா பிரிக்கிற இடத்துல கான்ட்லி ஃபால்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கான்ட்லி ஃபால்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இதை பிரிக்குது. ஸோ கேட்ரி பெல்ட் வந்து நார்த் கேட்ரி பெல்ட் சவுத் கேட்ரி பெல்ட்னு ரெண்டா பிரிக்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடியது கான்ட்லி ஃபால்ட்டும் கிடைக்குது. இந்த பெல்ட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா காப்பர் மினரலைசேஷனுக்கு ஃபேமஸ். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடியதா இருக்கு. ரைட். இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி சவுத் டெல்லி ஃபோல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரூஷன்ஸ் தான். எரின்புரா கிரானைட்ஸ் அப்படிங்கிறது யங்கர் இன்ட்ரூசிவ்ஸ்ல ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. இது சவுத் டெல்லி ஃபோல்ட்ல அடுத்த இன்ட்ரூசிவ்ஸா ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது நியோ புரோட்ரோசோயிக் ஏஜஸ் சேர்ந்த மலானி இக்னியஸ் ஷூட்ஸ் அப்படிங்கிறது. இந்த எரின்புரா கிரானைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 கிலோமீட்டர் நீளம் இருக்கும்.
325 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். 3ல இருந்து 15 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. சதன் டெல்லி ஃபோல்டு பெல்ட்டோட வெஸ்டர்ன் மார்ஜின்ல கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மலானி இக்னியஸ் ஷூட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வேர்ல்டுல 3rd லார்ஜஸ்ட் ஃபெல்சிக் வல்கனிக் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபெல்சிக் காம்போஷன் இருக்கக்கூடிய வல்கனிசம்னால உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியா. ப்ராவின்சன்ஸ் அப்படின்னா ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஜியோகிராபிக்கலி ஒரு லொகேஷன், அந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா வல்கனோஸ் மூலமா உருவாயிருக்கு, வெளியேறின ராக்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராக் வந்து கம்ப்ளீட்டா ஃபெல்சிக் காம்போஷன் இருக்கு. ஃபெல்சிக் காம்போஷன் அப்படின்னா அசிடிக் காம்போஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 51,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கவர் பண்ணிருக்கு. இந்த கவர் பண்ண அந்த இடம் மெலானி இக்னியஸ் ஷூட்ஸ் கவர் பண்ணிருக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த வல்கனிக் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது வேர்ல்டுல 3rd லார்ஜஸ்ட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க கிடைக்கக்கூடிய ராக் டைப் அப்படின்னா ஆர்கேஎன் ப்ரீகேம்பியன் பீரியட்ல உருவான ஃபெல்சிக் ராக்ஸ் பிளேட் மேக்னட்டிசம் மூலமா உருவானது, நியோ ப்ரோட்ரோசோயிக் ஏஜ்ல உருவானது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? வேரியஸ் ராக் டைப் கிடைக்கும். ஆனா எசென்சியலா பாத்தீங்கன்னா ரயோலைட் அப்படிங்கிற ராக் வந்து டாமினண்டா கிடைக்கும். ரயோலைட்டு, பெர்லைட்டு, ட்ராக்கைட்டு, மைனர் அமௌண்ட் ஆஃப் பசால்ட்டு, டஃப்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஷூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா நிறைய குரூப் ஆஃப் ராக்ஸ் இருக்கும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ இன்ட்ரூசிவ்னா நீ சதன் டெல்லி ஃபோல்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாட்டிகிராஃபிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் டெல்லி ஃபோல்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேசினதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த மேஜர் நம்ம விந்தியன்னு, கடப்பா, டெல்லின்னு எவ்வளோ லார்ஜரா இருக்கிறது படிச்சது போக மைனர் அமௌண்ட்ல என்னென்ன ஈக்குவலன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜவார் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிஜவார் குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த பிஜவார் குரூப் ஆஃப் ராக்ஸ் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் மார்ஜின்ல. எதோட சவுத் ஈஸ்ட் மார்ஜின்ல? பண்டல்கன் கிரானைட்டோட சவுத் ஈஸ்ட் மார்ஜின்ல. அப்புறம் விந்தியன் பேசினோட சவுத் ஈஸ்ட் மார்ஜின்ல. இந்த ரெண்டு விஷயத்துக்கான சவுத் ஈஸ்ட் மார்ஜின்ல நமக்கு பிஜவார் குரூப்ஸ் கிடைக்குது. இந்த பிஜவார் குரூப் வந்து ஆர்கேயின் ஏஜ் சேர்ந்த நெய்சஸ்க்கு மேலையும் விந்தியன் குரூப் ஆஃப் ராக்ஸுக்கு கீழையும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இந்த பிஜவார் குரூப்ல கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ராக் டைப்னு பாத்தீங்கன்னா லைம்ஸ்டோன், பிலிட்டிக் சேல்ஸ் அண்ட் ரெட் ஜாஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ராக்ஸோட சேர்த்து டைக்ஸ், சில்ஸ், லாவா ஃப்ளோ ஆஃப் பேசிக் காம்போசிஷன் இருக்கு. இந்த என்டையர் செக்ஷனோட திக்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 240 மீட்டர். ஓகேங்களா? ரைட். டெல்லி ஃபோல்டு மாதிரி பிஜவார் குரூப் ஆஃப் ராக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ஃபால்ட்டிங் இருக்கும். இன்டென்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ஃபால்ட்டிங் இருக்கும். ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ். மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய குவாலியர் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடியதுனால குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ்னு சொல்றோம். பண்டல்கன் கிரானைட்டோட நார்த் வெஸ்ட் சைட்ல கிடைக்குது. பண்டல்கன் கிரானைட்டோட நார்த் வெஸ்ட்ல கிடைக்குது. பண்டல்கன் கிரானைட்டுக்கு ஓவர்லைன் பண்ணி கிடைக்குது. அதே மாதிரி விந்தியனுக்கு அண்டர்லைன் பண்ணி கிடைக்குது. ஓகேங்களா? ரைட். இந்த குவாலியர் குரூப்ல கிடைக்கக்கூடிய மெயின் லித்தாலஜின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன், கங்க்ளாமரைட், கிரிட், ஃபெர்ஜினஸ் சிலிசியஸ் ஷேல். ஸோ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த சக்சஷன் பாத்தீங்கன்னா செவரல் ஹரிசன் ஆஃப் ட்ராப்ஸ் அப்படின்னு பேசினோம்னா இங்க வல்கனிக் ராக்ஸ். ட்ராப்ஸ் அப்படின்னா அடைபட்டு கிடைக்கிறது இல்லையா, மேலையும் கீழையும் செடிமெண்டரி ராக்ஸ் இருக்கும், இடையில வந்து வல்கனிக் ராக்கோட டெபாசிட்ஸ் இருக்கும். இந்த குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ஃபோல்டட் அண்ட் அன்மெட்டமார்போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெட்டமார்பிக் ஆக்டிவிட்டி அல்லது டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க குவாலியர். ஸோ அந்த கடப்பாக்கு டெல்லி சூப்பர் குரூப் போக அதர் ஈக்குவலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிஜவார் குரூப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இந்த குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸை ரெண்டு ஃபார்மேஷனா பிரிக்கிறாங்க. குவாலியர் குரூப் ஆஃப் ராக்ஸை ரெண்டு ஃபார்மேஷனா பிரிக்கிறாங்க. லோவர் ஃபார்மேஷனுக்கு பேரு பார் ஃபார்மேஷன். அதுல அதிகமாக கிடைக்கக்கூடிய லித்தாலஜின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் அண்ட் கிரிட்ஸ். அப்பர் ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டா மொரார் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கிடைக்கக்கூடிய எசென்சியல் லித்தாலஜின்னு பாத்தீங்கன்னா சிலிசியஸ் அண்ட் ஃபெர்ஜினஸ் ஷேல். சிலிசியஸ் அண்ட் ஃபெர்ஜினஸ் ஷேல்ஸ். ஸோ அந்த ஷேல்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? செவரல் ஹரிசான்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் கிடைக்குது. ஓகே. த லித்தாலஜி ஆஃப் குவாலியர் அப்படிங்கிறது
இந்த ஆரவல்லி குரூப் அப்படிங்கிறதுக்கும் பிஜவாருக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா அமைஞ்சிருக்கு, கம்பேர் பண்ற அளவுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க கிடைக்கக்கூடிய வல்கனிக் ராக்ஸை வச்சு டேட்டிங் மெத்தட் பண்ணதுல 500 மில்லியன் இயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த குவாலியர் குரூப் கிடைக்குது. ஓகேங்களா? எக்கனாமிக்கல் டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் பெட்ரோசோயிக் ராக்ஸுக்கான எக்கனாமிக்கல் டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடப்பா, பர்டிகுலரா கடப்பால பார்த்தோம்னா காப்பர் ஓர் கிடைக்குது, சாரி காப்பர், ஆஸ்பெஸ்டாஸ், பேரைட்ஸ், ஸ்டியடைட், டால்க் அண்ட் பில்டிங் ஸ்டோன்ஸ் அதிகமாக கிடைக்குது. காப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்ரி அப்படிங்கிற ஏரியாவில் கிடைக்கிது, ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. அது வந்து ஸ்லேட்ஸ்ல கிடைக்குது, ஆம்பிபோலைட் கிடைக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ டெல்லி சூப்பர் குரூப் ஆஃப் ராக்ஸ், அதில் நார்தன் டெல்லி ஃபோல்டு பெல்ட் இருக்கக்கூடிய பேசின்ஸில், கேட்ரி பேசின்ஸில் இது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்லேட்ஸ்லையும் ஆம்பிபோலைட்ஸ்லையும் நமக்கு இந்த காப்பர் டெபாசிட்ஸ் கிடைக்குது. அப்புறம் அக்னிகுண்டலா அப்படிங்கிற இடத்துல, ஏபியில் ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய அக்னிகுண்டலாங்கிற இடத்துல காப்பர் மினரலைசேஷன் நமக்கு கிடைக்குது. ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கடப்பா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல கிரைசோடைல் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. வெம்பல்லே லைம்ஸ்டோன், பாப்பாகனி குரூப்பை சேர்ந்த வெம்பல்லே லைம்ஸ்டோன்ஸ்ல இந்த டெபாசிட்ஸ் கிடைக்குது. இது மேஃபிக் சில்ஸும் லைம்ஸ்டோனும் அது ரெண்டுக்கும் நடந்த இன்டராக்ஷன்ல உருவானதுதான் இந்த கிரைசோடைல் ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது. அடுத்து பேரைட் டெபாசிட் கிடைக்குது. பேரைட் டெபாசிட்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்தோம். கடப்பா குரூப்ல இருக்கக்கூடிய நல்லமலை குரூப்ல, கடப்பா சூப்பர் குரூப்ல இருக்கக்கூடிய நல்லமலை குரூப்ல புள்ளம்பட்டு ஃபார்மேஷன், புள்ளம்பட்டு ஷேல் ஈக்குவலண்ட் குரூப், ஈக்குவலண்ட் ஃபார்மேஷன். நகரி குவார்ட்சைட்ஸ் அண்ட் புள்ளம்பட்டு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ஈக்குவலண்ட் ராக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுல புள்ளம்பட்டு ஃபார்மேஷன், புள்ளம்பட்டு ஷேல்ல வந்து மங்கம்பேட்டாங்கிற இடத்துல வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் பெட்டட் பேரைட் டெபாசிட் இருக்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பேரைட் டெபாசிட்ஸுக்கான அக்கரன்ஸை சொல்றாங்க. பிசைட்ஸ் பேரைட் அது பக்கம் பார்த்தீங்கன்னா, பிசைட்ஸ் மங்கம்பேட் பார்த்தீங்கன்னா அனந்த்பூர் அண்ட் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நம்ம வந்து பேரைட் டெபாசிட்ஸ் பார்க்க முடியுது. டெல்லி சூப்பர் குரூப்ல கிடைக்கக்கூடிய குவார்ட்சைட்ஸ்ல பேரைட்ஸ் வந்து வெயின்ஸா டெபாசிட் ஆகுது. எங்க ஆழ்வார் பேசின்ல நமக்கு வந்து பேரைட் வந்து வெயின்ஸா டெபாசிட் ஆகுது. தென் ஸ்டியடைட் அண்ட் டால்க் அப்படிங்கிற மினரல் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்லையும் அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட்லையும், கர்னூல் அண்ட் அனந்த்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஸ்டியடைட் அண்ட் டால்க் அப்படிங்கிறது டெபாசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. பேசிக் சில்ஸ் அண்ட் டாலமெட்டிக் லைம்ஸ்டோன்ஸ்னால உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் பக்கத்துல அஜ்மீர் அப்படிங்கிற இடத்துல, ராஜஸ்தான்ல அஜ்மீருங்கிற இடத்துல அல்ட்ரா பேசிக் ராக்ஸ் ஆன டெல்லி சூப்பர் குரூப்ல கிடைக்கக்கூடிய அல்ட்ரா பேசிக் ராக்ஸ் ஆனது டால்க் சிஸ்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. அங்க டால்கோட அக்கரன்ஸ் கிடைக்குது. ஸோ இது போக பில்டிங் ஸ்டோனு, அந்த ஸ்டோன்ஸ் ஸ்லேட்ஸ் நம்ம சொன்ன கடப்பா ஸ்லாபு, லைம் ஸ்டோனு, கிரிட்ஸ், இது எல்லாமே வந்து பில்டிங் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஓவரால் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்கக்கூடியதில் சொல்லக்கூடிய என்டையர் பெட்ரோசோயிக். நம்ம பார்த்த விந்தியனும் சரி, கடப்பாவும் சரி, டெல்லியும் சரி, மற்ற இடங்களும் சரி, குவாலியர், பிஜவார் அந்த மாதிரி இடங்கள்லையும் சேர்த்தாப்புலேயே நமக்கு இதுதான் எக்கனாமிக்கல் டெபாசிட். இதில் தனித்தனியாக டெல்லியோட எக்கனாமிக் எழுதுங்கன்னு சொன்னாலும் எழுதணும், கடப்பாக்குரியது எழுதுங்க சொன்னாலும் எழுதணும், விந்தியனுக்குரிய எழுதுன்னு சொன்னாலும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ இதோட வந்து பெட்ரோசோயிக் ஏஜஸ் சேர்ந்த ராக்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பேலியோசோயிக் ராக்ஸ் இன் இந்தியா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.